இந்தியாவிலே குறிப்பாக தமிழகத்திலே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் ஓரளவு அது குறித்த பேச்சுக்கள் ஓய்ந்திருக்கின்ற சூழலிலே மீண்டும் இந்தியாவிலே ஒரு மிக பெரும் உயிரிழப்பு என்பது ஏற்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்திலே அங்கே நடைபெற்ற ஒரு மத ஆராதனை கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்த கிட்டத்தட்ட 121 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த எண்ணிக்கை மேலும் உயரும் என்று அங்கே இந்திய தகவல்கள் ஊடாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மிக பெருமளவான மக்கள் அங்கே காயமடைந்து அந்த பிரதேசத்திலே உள்ள வைத்தியசாலைகளிலே கூட்டமாக சிகிச்சை பெற்று கொண்டிருப்பதாக இந்திய செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. என்ன நடந்தது? மிக பெருமளவிலான மக்கள் இவ்வாறு உயிரிழந்தார்கள். அந்த கூட்டம் என்ன கூட்டம், யாராலே ஒழுங்கமைக்கப்பட்டது, இவ்வாறு பல விடயங்களை இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசட் தமிழ் A to Z. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். இந்தியாவிலே உத்தரப்பிரதேஷ் மாநிலத்திலே ஹத்தரஸ் என்கின்ற மாவட்டத்திலே இந்த மத ஆராதனை கூட்டம் என்பது நேற்று செவ்வாய்க்கிழமை 2ஆம் தேதி நடைபெற்றிருக்கின்றது. போலே பாபா என்கின்ற ஒரு ஆன்மீகவாதியினாலே சர்வ மதங்களைச் சேர்ந்த மக்களுக்குமாக இந்த ஆராதனை கூட்டம் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்திலே கிட்டத்தட்ட இந்திய செய்திகளின்படி நாங்கள் பார்க்கிற போது கிட்டத்தட்ட 1,25,000 மக்கள் இந்த ஆராதனை கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்ததாக கூறப்படுகின்றது. ஆராதனை கூட்டத்திலே மிக அதிகளவான மக்கள் கூடிய நிலைமையிலே அங்கே போதிய அளவு சுவாசம் கிடைக்காததாலே பலர் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோல் அங்கே அனல் காற்று வீசியதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலைமையிலே மக்கள் கூட்டமாக அந்த மத பிரார்த்தனை கூட்டத்திலிருந்து வெளியேற முயற்சித்த போது அங்கே சன நெரிசல், மிக மோசமான ஒரு சன நெரிசல் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 121 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். மேலும் வைத்தியசாலைகளிலே கூட்டமாக மிக பெருமளவு மக்கள் அங்கே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற சூழலிலே பலி எண்ணிக்கை, உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை மேலும் 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 அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலைமையிலே இந்த மத பிரார்த்தனை கூட்டம் என்பது முன்னரே ஒழுங்கமைக்கப்பட்ட போதும் அது இவ்வளவு மக்கள் வருவார்கள், அந்த மக்களுக்குரிய ஒழுங்கமைப்புகள் அங்கே அவர்கள் இருந்து அந்த கூட்டத்திலே பங்கு பெற்றுவதற்கு தேவையான வசதிகள் போதுமான வகையிலே செய்யப்படாத ஒரு சூழலிலே இந்த மிக பெரும் மனித பேரவலம் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. இந்திய செய்திகளின்படி அங்கே ஒரு போர்க்களத்தில் இருப்பது போன்று மக்கள் ஆங்காங்கே உயிரிழந்து கிடந்ததை காணக்கூடியதாக இருந்ததாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்திலே அந்த இடர் ஏற்பட்ட பிரதேசத்திலே அங்கே கடமைக்கு அமர்த்தப்பட்டிருந்த ஒரு பாதுகாப்பு ஊழியர் யாதவ் என்கின்ற ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தர் இந்த பிணக்குவியல்களை கண்டு அங்கே அவர் திடீரென மயக்கமடைந்து விழுந்து மாரடைப்பினால் உயிரிழந்திருக்கின்றார். அந்த அளவுக்கு அந்த பிரதேசத்திலே மரண ஊலங்களால் நிரம்பியிருப்பதாக இந்திய செய்திகள் குறிப்பிடுகின்றன. குறிப்பாக வைத்தியசாலை பிணவரைகளின் வெளியே மக்கள் கூட்டமாக குவிந்திருந்து தங்களுடைய உயிரிழந்த உறவினர்களுடைய சடலங்களை பொறுப்பேற்பதற்காக அங்கே காத்திருப்பதாகவும் ஓலமிட்டு கொண்டிருப்பதாகவும் இந்திய செய்திகளூடாக அறிந்து கொள்ள முடிகின்றது. குறிப்பாக மத கூட்டங்கள் முன்னரே நன்கு திட்டமிடப்பட்டு அந்த கூட்டங்களிலே எவ்வளவு மக்கள் பங்கு பெற்றுவார்கள், அவர்களுக்குரிய வசதிகள் என்ன எப்படி என்பது குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். ஆனால் ஆங்காங்கே இவ்வாறான ஒழுங்கமைக்கப்படாத முன்னரே திட்டமிடப்படாத கூட்டங்கள் மற்றும் சில விடயங்கள் மிகப்பெரிய அளவிலே மனித உயிரிழப்புகளை ஏற்படுத்துகின்றன. அந்த வகையிலே இந்த உத்தரப்பிரதேசத்திலே நடைபெற்றிருக்கின்ற இந்த மோசமான விபத்தும் இந்திய அளவிலே தற்போது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது குறித்து மேலதிக பதிவை நாளைய பதிவிலே பார்ப்போம். நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.